ஈஸி அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு செவக்க விட்டுறலாம். செவந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலா ஸ்பைசஸ், ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை அதில் ஆட் பண்ணிவிட்டு வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தால் தக்காளி மேஷ் ஆகி வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு சாதம் உடையாத அளவுக்கு கிளறிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் அதில் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்தால் தக்காளி சாதம் நல்ல சுவையாக இருக்கும். ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு வதக்கி எடுத்தால் அருமையான தக்காளி சாதம் தயார்.